சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். என்னோட கோல்டன் மெமரிஸ் ரொம்ப எனக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தருது PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு கல்யாணமாகி 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தனால ஹாப்பினஸ் கிடைச்சிது. அதே மலரும் நினைவுகள், அதே இடங்கள், இன்னைக்கு எல்லாத்தையும் நாங்கள் ரீகனெக்ட் பண்ணுறோம். இட்ஸ் ஆல்வேஸ் a good feel. வாழ்க்கையில் இன்று உயர்ந்திருக்கும் என்னுடைய முன்னாள் மாணவர்களை பார்ப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். ரீசன் என்னன்னா 17 வருஷம் கழிச்சு என் காலேஜ் மேட்ஸ் நான் மீட் பண்றேன். இது எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னோட கோல்டன் மெமரிஸ். ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ்னா அது காலேஜ் டேஸ் தான் இன்ன வரைக்கும். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. தோ ஐ ஒர்க் அஸ் இன் ஹெச்ஆர் அண்ட் மதர் ஆஃப் அன் கிட், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருந்து இவ்வளோ வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக அகெயின் காலேஜ் கேர்ளாக இங்கே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட், ஹாப்பி. தேங்க்யூ. நான் இங்கே வந்து 2005 to 8 ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் இங்கே படித்தேன். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரவுட் அலுமினியஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் லேட்டர் ஆன் நான் நிறைய கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காலேஜஸில் படிச்சிருந்தாலுமே எனக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தருது PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி கெட் டுகெதரில் நான் நிறைய டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 2005 to 8 இருக்க அத்தனை டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இங்கே பார்க்குறேன். ஸோ நிஜமாக இந்த டே எனக்கு வெரி மெமரபிள் டே அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஐ எம் என்ஜாயிங் ஹியர். And not only we are sharing the happy moments and we are sharing the present scenario and what the people are doing, எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க, and we are connecting each other. எல்லா ஒர்க்லேயுமே நாங்கள் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். காலேஜ் ரீயூனியன் மாதிரி நடந்தது. ஸோ இதில் வந்து நிறைய கோல்டன் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஈவன் நாங்கள் BL MLலாம் முடிச்சிருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் காலேஜ் பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்க முடியாது. எனக்கு கல்யாணமாகி 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே இந்த காலேஜ் வந்தோன்னே நம்ம அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தனால அந்த மறுபடியும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட ஹாப்பினஸ் கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். 2005 to 8 நான் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த மாதிரி என்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இன்றைக்கி கேதர் ஆகிருக்கும். ஸோ எதுக்காக இந்த கேதரிங்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அலுமினி அசோசியேஷன் லைஃப் டைம் மெம்பர் ஆகிருக்கும். ஸோ அந்த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வச்சு நாங்கள் எல்லாருமே இப்போ கம்யூனிகேட் பண்ண முடியும். யார் எங்கே இருக்காங்க, என்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க, எந்த ஜாபில் இருக்காங்க, இப்போ ஃப்யூச்சருக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் வந்து சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டு 2005-2008 பேட்ச். நான் இந்த மாதிரி நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்த காலேஜுக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த காலேஜில் இதே இடத்துல NCCயில் என்னை போட்டு நல்லா உருட்டி டியூன் பண்ணதுனால இன்றைக்கி நான் இந்தியன் நேவியில் 12 வருஷம் சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ சிவிலில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ம் ஃபோர்ஸஸில் ஆஸ்பிரன்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 32 பேர் ஆஃபீஸர்ஸ் ஆயிருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்கு வரும்போது அதே மலரும் நினைவுகள், அதே இடங்கள், இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் ரீகனெக்ட் பண்ணுறோம். மேலும் மேலும் இன்றைக்கி இந்த நெட்வொர்க்கிங்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஃப்யூச்சரில் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது மிக மிக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த மூமெண்ட்டை என்றைக்கும் நாங்கள் மனசுலேயே வச்சுக்கணுங்கிறது கண்டிப்பாக நினச்சிக்கோம். தேங்க்யூ. திஸ் இஸ் அ வெரி வெரி கிரேட் டே. என்ன அப்படின்னா 2005 to 8 பேட்ச் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம். ஸோ ஃபாஸ்ட் லைஃப்பில் அடுத்தடுத்து என்னென்ன போகும்போது ஒரு காலேஜில் படித்த அனுபவங்களும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களும் ஒரு சில ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்த பாடங்களும் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை திரும்ப வந்து நம்மளோட கல்லூரி வாசலில் வந்து அதே அனுபவங்களை அதே விஷயங்களை வந்து திரும்பி வந்து நம்ம மெமரியில் வந்து ரீக்ரியேட் பண்ணி பார்க்கும்போது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் a good feel. ஸோ எங்கே நூக் அண்ட் கார்னர் எங்கே போனாலுமே ஒன் ஆஃப் த PSG கேஸோட அலுமினி இருப்பாங்க. ஸோ ஐடியாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் தேர் வில் பி அட்லீஸ்ட் அ சிங்கிள் பர்சன். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். மோரோவர் இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வரும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் உள்ளே நான் வந்தேன். ஸோ மை எய்ம் வாஸ் டு ப்ளே பேஸ்கெட்பால் ஃபார் திஸ் பர்டிகுலர் காலேஜ். அதுதான் என்னோட எய்மாக இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்ட்ராவாக பண்ணது என்னென்னா டிகிரி மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த காலேஜில் டிகிரி வாங்கினேன். எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்றதை நினச்சா 2 பேர் கலெக்டராக கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் US UK செட்டிலாக இருக்கிறாங்க. நாங்களும் நல்ல பொசிஷனில் இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த PSG காலேஜ் எங்களை எவ்வளோ தூரம் க்ரோ பண்ணியிருக்குன்றது நல்லா தெரியுது. அது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1975ஆம் ஆண்டிலிருந்து 2011 வரை ஆங்கிலத்துறையில் ஆசிரியராக பணிபுரிந்தவன் நான். இன்று 20 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள்
ஏற்பாடு செய்துள்ள இந்த ஒரு கெட் டுகெதரில் ஆசிரியர்களாக நாங்களெல்லாம் பங்கேற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். அன்றிருந்த மாணவர்கள் இன்று வளர்ந்திருக்கும் நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. கல்லூரி வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், ஒரு அடித்தளம். வாழ்க்கை பின்னால் வாழ்க்கையில் மேலே போவதற்கு ஒரு அடித்தளமாகத்தான் கல்லூரி வாழ்க்கை அமைகிறது. அந்த அடித்தளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் இன்று உயர்ந்திருக்கும் என்னுடைய முன்னாள் மாணவர்களை பார்ப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மன நிறைவடைகிறேன். ஐ விஷ் them ஆல் த வெரி பெஸ்ட் இன் their லைஃப். நான் இந்த கல்லூரியில் 32 வருடத்துக்கு மேல் பணியாற்றி இருக்கிறேன். 20 இயர்ஸ் அப்படி அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா டிகிரிஸ்லேயும் ஜுவாலஜி, சயின்ஸு, ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே தன்னைத்தானே பிஜி லெவலில், ரிசர்ச் லெவலில், இன்னும் பேப்பர்ஸ் அப்படின்னு நிறைய அவங்களுடைய ஃபோக்கஸ் லைன் வந்து ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி அந்தந்த ஹை ப்ரொஃபைல் ரேங்க்ஸில் இருக்காங்க எல்லாருமே. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.